பெரியார் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தத்துவவாதியாக அவர் வாழ்நாள் முழுமைக்கும் செயல்படலை, ஒரு கருத்தியல்வாதியாக வாழ்நாள் முழுமைக்கும் செயல்படலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நிலைப்பாடு வந்து எடுக்கலாம், நிலைப்பாடு மாறலாம், என் கோட்பாடு மாறலாம். அந்த மாற்றங்கள்ங்கிறது பொது நோக்கு சார்ந்ததாக, பொதுநலம் சார்ந்ததாக இருக்கணும். ஆனால் பெரியார் இவர்கிட்ட எடுத்த அந்த நிலைப்பாடு மாற்றம் எல்லாமே முழுக்க முழுக்க தன்முனைப்பு சார்ந்தது, தன்னலம் சார்ந்தது. அவர் சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்த ஒன்றே ஒன்று வந்து அந்த கடல் மறுப்பு மட்டும்தான். இப்போ எல்லா இடத்துலையும் சமரசம் பண்ணியிருக்காரு. அப்போ அவரை கொண்டாந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பல ஆயிரம் ஆண்டுகள் தொன்மையான தமிழ் தேசியனும், அது மிக குறைந்து 3000 ஆண்டுகளுக்கு மேலான அந்த அறிவு மரபு, அது எல்லாத்தையும் மூடி மறைச்சி பெரியார் இவரை வந்த பிறகு தான் தமிழருக்கு வந்து நாரியம் பிறந்தது, தமிழருக்கு வந்து பகுத்தறிவு அவர் தான் ஊட்டினார், அவர் தான் தமிழருக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி தந்தாங்கிற இந்த மிகப்படுத்த ஒன்றை தான் கடுமையாக எதுக்குறோம். இதில் பெரியாரை பொறுத்த வரைக்கும் பெரியார் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் அவங்க தூக்கி சுமக்கட்டும், அவங்க கொண்டாடட்டும். நாம் தமிழர் கட்சி முற்றுமுழுதாக எங்களுக்கு தேவையில்லைங்க நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் சாதியை மறுப்பதற்கும், நாங்கள் பெண்ணியத்தை போற்றுவதற்கும், நாங்கள் வந்து சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கும் எங்களுக்கு வந்து பெரியார் தேவையில்லை, எங்களுக்கு பிரபாகரனே, எங்கள் தலைவர் பிரபாகரனே போதும். அதனால் அவருக்கு வந்து களத்தில் பேசிய தலைவர் இல்லை, களத்தில் செயலாக்கம் செஞ்சு காட்டிய தலைவர். அவரை கொண்டு நாங்கள் சமூக விடுதலையை, அவரை கொண்டு பெண் விடுதலையை நாங்கள் வந்து அடைஞ்சுக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.